கப்பு மட்டும் எடுத்துட்டு வெளில போங்க. போங்க. ஏய், எதுக்கு அந்த ஆளை இப்போ நீ வெளியே போக சொன்ன? அவன் தானே கொட்டினா, அவன் தான் துடைக்கணும். இல்லன்னா நீ வந்து என் ஷூ தொட. நானா? அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்ப நீ தொட. பயப்படாத, அடிக்க மாட்டேன். உன்னை அடிக்கிறதுக்காக என் கை உன் மேல பட்டாலும் எனக்கு தான் அசிங்கம். உனக்குல மனசாட்சியே இல்லையா? உன் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, அவரை போய் உன் ஷூ தொடக்க சொல்ற? அம்மா, உன் மனசுல நீ என்ன பெரிய மகாராணி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், தேவையில்லாம பேசிட்டே இருக்காத. இங்க எடுத்து போடா. கத்தாத, நானே போறேன். ஷூ ஸ்பாயில் ஆயிடுச்சு. இடியட். இப்போ என்ன, உன் ஷூவை துடைக்கணும் அவ்வளவுதானே? கழட்டு. ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். அவசரப்படாதீங்க மேடம், ஷூவை கழட்டுங்க. முடியாதுடா. என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன என்னெல்லாம் பண்ண நினைச்சீங்கன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். என்ன கொலை பண்ண ஆரம்பிச்சிங்களே, அந்த வீடியோ எவிடன்ஸையும் அவருக்கு நான் போட்டு காட்டுவேன். அப்படி மட்டும் பண்ணணும் வைங்களேன், நீங்க இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க முடியாது. அது போலீஸ் கிட்ட கொடுத்தனா நீங்க வெளியிலே இருக்க முடியாது, ஜெயில தான் இருப்பீங்க. இப்ப மரியாதையும் ஷோ கழட்டு. கழட்டு. வானவோ திமிரலாம் இந்த ஷூக்கு கீழே தான் இருக்கணும். நியாயமா பார்த்தா இது உன் தலையில வைக்கணும். பரவாயில்ல, டேபிள்ல வை. வையே. இப்ப தொட. முடியாது. நீ தொடைக்கிற. என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. ஓகே, அப்போ நான் உங்க அப்பா கால் பண்றேன். ஏர்போர்ட்டுக்கு தானே போயிருப்பாரு, கூப்பிட்டா வருவார்ல. நிறுத்து, நிறுத்து. குட் கேர்ள். இப்படிதான் சொன்னதெல்லாம் செய்யணும். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? வரட்டா? கால் பண்ணிட்டே இருக்காளே. ஐயோ, என்ன இவ இங்கேயே வந்துட்டா? ஐயோ, என்ன பண்றது? சந்தோஷ் போன் அட்டெண்ட் பண்ணல. அப்படியாம்மா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கேட்டு பாருங்க, அங்க சொல்லுவாங்க. சரிம்மா. பிரியா, ஒரு பொண்ணு வந்து என்ன பார்க்கணும்னு கேக்கும். கேட்டா நீ வரலன்னு சொல்லிடு. சார், நான் தான் வந்திருக்கேனே சார். நீ இல்ல, நான் சந்தோஷ் வரலன்னு சொல்லு. ஓகே. ஏன் சார் இப்படி அர்ஜென்ட்? கொஞ்சம் அர்ஜென்ட். அப்படி என்ன சார் அர்ஜென்ட்? போமா. இவருக்கு எப்பவுமே விளையாட்டு தான்.
சாரி 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 சாரி. சார் இங்க என்ன பண்றீங்க சார்? இல்ல, என் டேபிள்ல இருந்து ஒரு பென்சில் கீழே விழுந்துருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சார் உங்க கேபின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். மேல இருந்து கீழே விழுந்தா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தானே வரும். சொல்ல வந்துட்டான். ஆமா, நீங்க என்ன பண்ற? சார் என் சிஸ்டம்ல பிரிண்டர் ஒர்க் ஆகல சார், அதான் பிரிண்ட் எடுத்து போலான்னு வந்தேன். கேபினுக்கு போ, கிளம்பு. ஏ போயா, ஆ? போ. என்ன அந்த ஆளு கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காரு? ஐயோ வந்துட்டாளே. ஓகே சார். அது வந்து அவர் இன்னைக்கு வரலையே. நான் இன்னும் கேட்கவே இல்லையே. சரி அப்ப கேளுங்க. ம் இங்க சந்தோஷ்னு ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காருல்ல, அவரை கொஞ்சம் ஓ பார்க்கணும். அவரா? அவர் இன்னைக்கு வரல. ஐயோ, ஏன்? அதெல்லாம் எதுவும் சொல்ல, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. என்ன பேசுறா? இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காளே. ஒருவேளை ஏதாவது போட்டு கொடுக்கறாளோ? ஆ, அவரோட வீட்டு லேண்ட்லைன் நம்பர் கிடைக்குமா? வீட்டு நம்பரா? அதெல்லாம் எங்க கிட்ட இல்லைங்க, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. ஆ, சரி. அவரோட அட்ரஸ் அது கிடைக்குமா? அட்ரஸா? நீங்க யாரு? ஆ, நான் அவரோட ஃப்ரெண்டு. அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அவரோட அட்ரஸ் தெரியாதா? அவரோட பர்மிஷன் இல்லாம அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சந்தோஷ் சார், என்ன பண்றீங்க? ஏதாவது காணுமா? போயா என்ன தேடிட்டு இருக்கீங்க? போயா அங்க. ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டா என்ன சார் இப்படி கோச்சுக்கிறீங்களே? ஆ, சரி ஓகே. அவர் நாளைக்கு வந்தா மீரா உங்களை பார்த்துட்டு போக இங்க வந்தான்னு சொல்றீங்களா? ஷியோரா சொல்றேன். ஹே மீரா, ஹே மகேஷ். ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? நான் வந்திருக்கேன்னு போட்டு கொடுத்துருவானே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க இல்லைன்னா நான் ஜெயில தாங்க இருந்திருக்கணும். நான் என்னங்க பண்ணேன்? நீங்க எந்த தப்பும் பண்ணல, அதான் வெளியில வந்துட்டீங்க. இல்லைங்க, எல்லாம் உங்க பிளான் தானே சந்தோஷ் சொன்னா. சுதாமா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில கூட்டு வரதுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கோபால் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயும் நீங்க இங்க கூட இருந்திருக்கீங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அப்படிலாம் இல்ல தேங்க்ஸ். மகேஷ். நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? ஓகேங்க. சரி நான் வரேன் மகேஷ். ஒரு நிமிஷம். ஆ? என்ன இந்த பக்கம் சந்தோஷ் பார்க்க வந்தீங்களா? ம் ஆமாங்க. அவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலன்னு தெரியாம நான் வந்துட்டேன். அட்லீஸ்ட் உங்களுக்காவது கால் பண்ணி கேட்டிருக்கலாம். மறந்தே போயிட்டேன். என்னது வரலையா? யார் சொன்னா வரலன்னு? இவங்க தான் சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சரிங்க சார். என்ன மகேஷ் இதெல்லாம்? நான் அவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், போன் எடுக்கல. அதுவாங்க, நாங்க ஒரு மீட்டிங்ல இருந்தோம். நான் கூட பார்த்தேன் உங்க கால் வந்தது. ஏங்க, நேத்து ஈவினிங்ல இருந்தா மீட்டிங்ல இருக்காரு. அப்போல இருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன். என்ன வேணும்னே அவாய்ட் பண்றாரு. ஏங்க அப்பெல்லாம் இருக்காதுங்க, அவன் நிஜமாவே பிஸியா இருந்திருப்பாங்க. இல்ல மகேஷ், எனக்கு தெரியும். ஆனா அவரை ஏன் அவாய்ட் பண்றாருன்னு தான் தெரியல. சரி மகேஷ், நான் வரேன். ஏங்க ஒரு நிமிஷம், நான் கால் பண்ணி பாக்குறேங்க. வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இவன் வேற கால் பண்றானா? மாட்டணும்னு நினைக்கிறேன். எடுக்கலீங்க. பரவாயில்ல மகேஷ், அவரை பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட என்னன்னு கேட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி நான் வரேன் மகேஷ். சரிங்க. டேய் டேய், இங்க என்னடா பண்ணிருக்க? கால் பண்ண எடுக்க மாட்டேன். மீரா வந்துட்டு போறாங்க, அவங்களும் கால் பண்ணிருக்காங்க, நீ எடுக்கல. இந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்க பொண்ணு நீ ஆபீஸ்க்கே வரலன்னு சொல்லியிருக்கு. டேய், நான் தானே அப்படி சொல்ல சொன்னேன். ஏன்டா, என்ன ஆச்சு? உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா? நான் மீரா கிட்ட பேசுறது என் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சுடா. இனிமே மீரா கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. பாவண்டா அந்த பொண்ணு. பொண்ணு பார்க்க போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தீங்க. திரும்ப நீ அதானே போய் பேசின? நீ தானே போய் சாரி கேட்க சொன்ன. ஆமாண்டா, சாரி தான் கேட்க சொன்னேன். அதுக்கப்புறம் கூட கூப்பிட்டு சுத்தவா சொன்னேன்? இங்க பாரு சந்தோஷ், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது உன் இஷ்டம். அதெல்லாம் நான் தலையிட விரும்பல. ஆனா எது பண்றதா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு செய். அவங்கள தேவையில்லாம இப்படி அவாய்ட் பண்ணாத. நல்லா யோசிச்சு முடிவிடு. என்ன சுதா மேடம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நானும் எடுக்கணும். மேடம், பேப்பரை மிஸ் பண்ணிட்டு போறீங்க பாருங்க. இந்தாங்க. வாடி, அக்கா கிட்ட பேசிட்டு போலாம். என்னாச்சுக்கா, எதுக்கு பதட்டமா இருக்கீங்க? இல்ல, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போனேன். திடீர்னு எதுவும் பயமா இருந்தது, அதான். இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கா? அதை அப்படியே மறந்துருங்க. உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு நினைச்சோம். ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நாங்களும் ஒரு விதத்துல காரணம். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் இந்த தாரா தானே காரணம். இருந்தாலும் நாங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுக்கா. எங்களுக்கு இங்க ஒர்க் பண்ணவே ரொம்ப அவமானமா இருக்குக்கா. எல்லாரும் எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி தான் பாக்குறாங்க. ஆமாங்கக்கா, இங்க இருந்து போயிடலான்னு கூட தோணுது. இங்க இருந்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுவும் அந்த தாராவால தானே. இங்க இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் விஷயத்த பாருங்க. யாராவது ஒருத்தராவது ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? எல்லாருமே என்ன தப்பா தான் நினைச்சாங்க. இப்ப அந்த தாரா வந்து உண்மையை சொல்லவும் எல்லாரும் என்கிட்ட சாரி சொல்றாங்க. காதால கேக்குறத மட்டும்தான் இவங்க எல்லாருமே நம்புறாங்க. மகேஷ் சார் முகத்துல முழிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இப்பெல்லாம் எங்க கிட்ட பேசுறது கூட இல்ல. பாவம், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். எனக்கே இந்த விஷயத்துக்கு அப்புறம் யாரையும் நம்ப தோணல. இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட இல்லன்னு சொன்னாங்க. அவர் உங்ககிட்ட பேசுறதே இல்லையாக்கா? இல்ல, நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன புரிஞ்சு ஏத்துப்பாருன்னு நம்புறேன். பார்க்கலாம். சரிக்கா, வாங்க சாப்பிட போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிக்கா, அப்ப ஈவினிங் பாப்போம்.
ஜெய் சொல்லுங்க மேம். என் கேபினுக்கு வாங்க. எஸ் மேம். மே கம் இன் மேம். எஸ். ஜெய் மகேஷ் வர சொல்லுங்க. ஓகே மேம். ஜெய் சொல்லுங்க மேம். இங்க இருக்கிற எல்லா சேரையும் கிளியர் பண்ணுங்க. ஓகே மேடம். வெளிய இருக்கிற சேரையும் கிளியர் பண்ணுங்க. சரி ஓகே மேடம். ம். எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். எதுக்கு வர சொன்னீங்க? உங்க டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருந்ததுல? ஆமா, அதுதான் இப்ப வேற டீம் பண்றாங்களே. ஆமா, உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ராஜேஷ் சொன்னாரு. அந்த இன்னொரு டீமோட ப்ராஜெக்ட நான் பார்த்தேன். பட் உங்க டெமோ இதை விட நல்லா இருந்ததுன்னு ராஜேஷ் சொன்னாரு. அதான் அதை பத்தி கேட்கலாமேன்னு உங்களை கூப்பிட்டேன். பட் அதான் வேற டீம் பண்றாங்கல்ல. அவங்க பண்றது இருக்கட்டும், உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க மகேஷ். One second, Mahesh. Important call. மகேஷ், உங்க டெமோ ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஃபுல்லா அது கேட்கணும். எனக்கு என்னமோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. நாம இதை பத்தி பேசலாம். ஒரு 5 minutes வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். ஓகே. அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. வெளியவே வெயிட் பண்ணுங்க.